மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல கூடுதல் 5 கிரகங்கள் 12ஆம் இடத்துல கூடியிருக்கின்ற சுப செலவுகள் ஏதேனும் ஒரு நிலைமையில பணத்தை கையில் வைக்க முடியாத சூழல்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்ன ஒன்று சொல்லப்போனால், இந்த மாதத்தின் 3வது 4வது நாட்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயும் நீச்சம் என்கின்ற ஒரு தன்மை அடைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் பலவீனமானாலே நம்ம மனசு கொஞ்சம் குழப்பமாயிடுங்க. என்ன முடிவெடுக்கிறது, ஏது முடிவெடுக்கிறது, எதை எப்படி பண்ணுறது என்பது மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இன்னொன்று, செலவு வேற தலைக்கு மேலே பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அதுலேயும் ஒன்று, நல்ல வேலையாக கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு வருமானம் வரத்தான் செய்து, ஆனால் அந்த வருமானத்தை கையில் வச்சுக்க முடியல. வீட்டுக்கு திடீர்னு ஒரு பொருள் கேட்குறாங்க, மனைவிக்கு, குழந்தைக்கு, கணவனுக்கு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வருமானம் வந்தாலும் கூட அதை பிடிச்சு வைக்க முடியலையே என்கின்ற அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலையில் ஒரு மாதிரியான பயணங்கள், அதாவது வெட்டி செலவு வீண் பயணம்னு சொல்லுவோம் இல்லையா, போகிற நேரத்தில் முதல்ல 15 நாட்களுக்கு இந்த பலன் வச்சுக்கோங்க. 2 விதமாக சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அங்கேயே உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அப்போ இந்த முதல் 15 நாட்களுக்கு ஒருத்தரை போய் பார்க்க போனங்க, ஆனால் அந்த பார்க்க போன இடத்துல அவர் இல்லை, அல்லது அவர்கிட்ட போகாமே வெறுமன ஃபோன்லேயே பேசிட்டு போயிருக்கலாம் என்கின்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் தடைகள், தாமதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அதனை அடுத்து அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு பிறகு 5ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலேயே உச்சத்தை அடைகிறார். இந்த ராசியிலேயே உச்சத்தை அடைவது என்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. குழந்தைகளால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள், உயர்நோக்கு லட்சியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை, திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்துடுது. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் உச்சமாகிறதுனால மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். அதுலேயும் குறிப்பாக அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வேலை அமைப்புகள், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக முதல் 2 வாரங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி மிச்சம் பிடிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கணும். ஆனால் மிச்சம்லாம் பிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிற்பகுதி 15 நாட்கள் ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும். பணவரவிற்கு குறைகள் இல்லாத அமைப்பு. கடன் வாங்கலாம் தேவையில்லை, கடன் தொல்லைகள் பெரிய அளவில் சோதிக்காது. ஆனால் வேலை மாற்றங்கள் சிலருக்கு கண்டிப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் நன்றாகவே வரும். தொழில் ஆரம்பிக்கிறதுனா புதிய தொழில் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கஷ்டங்கள்லாம் வந்துடாது. விரையச்சனி வந்துருச்சே அப்படிங்கிற எண்ணங்கள் இருப்பவர்கள் அந்த பயத்தை தூக்கி அப்படி போடுங்க. ஜென்மச்சனியில் தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை செய்வாரே தவிர விரையச்சனியில் பெரிய அமைப்புகள் இருக்காது. ஆகவே மேஷத்திற்கு ஏப்ரல் மாதம் ஓரளவிற்கு நல்ல மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது.